கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் கூட கொலோசியர் 1வது அதிகாரத்தில் கூட 8வது வசனம், இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் மாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். அப்போ நம்ம எதை விட்டு விடணும்னா, கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத இந்த தூஷணமான வார்த்தைங்க, மற்றவருடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிற வார்த்தைங்க, சாபமான வார்த்தைங்க, மற்ற விரோதமாய் பேசுகிற காரியங்கள், பிறக்கலாகாத தூஷணத்தெல்லாம் நம்ம விட்டு விடணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த நாளில் கூட மனுஷனுடைய கோபம் ஆண்டுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நன்மைகளை செய்ய விடாமல் தடுக்கும் இந்த கோபம். இப்போ ஆண்டவர் கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதன்னு சொல்கிறார். அப்போ கோபக்காரனுக்கே நீ தோழனாக இருக்காதுன்னு சொல்கிறவர், நீ கோபப்படுறத ஆண்டு விரும்புவாரா? அப்போ கோபம் பிசாசோட ஆயுதம். கோபத்தினால தான் பாவம் செய்கிறோம். கோபத்தினால தான் துணிகரமான பாவங்கள் நடக்கிற அத்தனை பாவங்களுக்கு காரணம் பார்க்கும்போது கோபந்தான். இந்த கோபந்தான் குடும்பத்தில் பிரிவினைகள், கோபந்தான் துணிகரமான பாவங்களை செய்ய வைக்குது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோபந்தான். அந்த கோபம் எந்த சூழலுமே நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டு சொல்கிறாரு, உங்களோட சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாகன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார். அப்போ நம்ம சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமே தவிர, நம்ம கோபப்படுறோன்னு சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது. அவன் கோபக்காரன்ப்பா, அவன் சண்டைக்காரன்ப்பா, அவன் மோசமானவன்ப்பா, அப்படி தெரியவே கூடாது. அவன் சாந்த குணம்னு சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரியணுமே தவிர அவன் கோபக்காரன்னு தெரியக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன பண்ணணும், விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் கூட நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாமல் தடை செய்கிற இந்த கோபம், மூர்க்கம், பொறாமை, இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நாமே ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தோட சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த கோபம், மூர்க்கம், பொறாமை, ஆண்டவரே வாயில் பிறக்கலாகாத தூஷணமான வார்த்தைங்க எது இருந்தாலும் அதை விட்டுவிடக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.